ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் ரிலேட்டடான சர்டிஃபிகேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப், மாஸ்டர் கிளாஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிளேலிஸ்ட்டில் போய் அதில் இருக்கிறத சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இல்லை கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். அதுலேயுமே நான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்லாம் டெய்லியுமே போஸ்ட் பண்ணுவேன். நான் இப்போ காமிக்கிற மாதிரி டேட்டாபேஸ் டிசைன் சர்டிஃபிகேட் உங்களுக்கும் வேணும். கரெக்ட் ஆன்சர்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம இதில் குவிஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம். இன்டர்வியூக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிப்பீட்டட் மாடல்லையும் கேட்டிருப்பாங்க. டேட்டாபேஸ் டிசைன்னா என்னங்கிற மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் பராமீட்டர்லாம் வச்சு தான் உங்களுக்கு கொஷின்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. எல்லா கொஷினுமே ரொம்பவே ஈஸி. நீங்கள் எந்த ஐடி கம்பெனி போனாலுமே பேக்கெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ எஸ்கியூஎல்ல உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் ஆச்சு இருந்திருக்கணும். க்ரூட் ஆப்ரேஷன்ஸ்லாம் சொல்லுவோம்ல. இப்போது இதில் வர சர்டிஃபிகேட்டை உங்கள் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும். நிறைய பேர் யூடியூப் மூலிமா ஃப்ரீ கோர்ஸ் படிச்சிருப்பீங்க, ஆனால் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Node.js, MySQL எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் குவரி எழுதலாங்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு அது ரிலேட்டடாக இங்கே கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேமை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட்டில் அதான் பிரிண்ட் ஆகும். இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. லாஸ்ட் வீடியோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டிருந்தேன். இமெயில் அட்ரஸ் தப்பாக கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் வரல நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தாங்க. இங்கே கரெக்டாக டைப் பண்ணாதான் உங்கள் இமெயிலுக்கு கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ட் கமெண்ட் நம்ம மோர் தென் ஒன் காலம்க்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் எஸ். நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஏஐக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் போய் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ட்ரிகருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். அதை நம்ம அப்ளிகேஷன் டேரெக்டாக கால் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதோடைய ஆன்சர் எஸ். நான் உங்களுக்கு என்னோடய வீடியோ லாஸ்ட்லேயும் எது கரெக்டு, எத்தனை ராங், எத்தனை கரெக்டுங்கிற ப்ரூஃபும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி வர்ச்சுவல். ஃபோர்த் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா கூட எது ரிட்டன் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஹோஸ்ட் நேம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5க்கு கரண்ட் டேட், இன்றைக்கோட இப்போ இருக்கிற டேட்டை எப்படி எடுக்கணுங்கிற ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆல் ஆஃப் தி எபோ. எல்லா ஃபங்க்ஷன் வச்சும் நீங்கள் டைம் டேட்லாம் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டாக நீங்கள் ஆர்டர் பிளைங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆர்டரில் வரும்னு கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா அசெண்டிங். நெக்ஸ்ட்டு 7th ஒன்க்கு எனும் வேல்யூஸ்லாம் அதோட இண்டெக்ஸ் நம்பர் பேஸ் பண்ணி ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு 9th ஒன் பார்த்தீங்கன்னா, டெலிட் கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபாரின் கீ கன்ஸ்டன்ட்ங்கிற எரர்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆப்ஷன் டி. அந்த டேட்டா ஆல்ரெடி இன்னொரு டேபிளில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 9th ஒன் யூஎஸ்சி கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறைய குவிஸ் வித் சர்டிஃபிகேட் வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேண்டிடேட் கீழ்க்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ யூனிக்லி ஐடென்டிஃபையர் ரோ. இதுதான் கரெக்டு. எத்தனை கரெக்டு எத்தனை ராங்காக வந்திருக்குங்கிறத வீடியோவுடைய லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் எப்படி நம்ம ஈஸியாக வாங்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கலான்னு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்ஸ்க்கான வீடியோவும் இருக்கும். என்னோடய சேனலில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எவ்வளோ டேட் டைமுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எடுக்கும்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 bytes. நெக்ஸ்ட்டு 12th ஒன்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இல்லை ரோஸ் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கவுண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எது வேலிடுன்னு கேட்குறாங்க. ஸோ இதோடைய கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி .myd தான் கரெக்டானது. என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டை ஃப்ரீ குவிஸ் வித் சர்டிஃபிகேட்ங்கிற பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிக் டேட்டா, ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி நிறைய இதுக்கு இன்ஸ்டண்ட்டாக சர்டிஃபிகேட் வர மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 14th ஒன்க்கு ஹேவிங் கிளாஸ் உடைய யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அவுட்புட் ஆஃப் த query அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வச்சு இது பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 15 பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து எப்படி நம்ம ஒரு ரெக்கார்டை ரிட்ரை பண்ணுவான்னு கேட்குறாங்க. ரொம்பவே சிம்பிளான கொஷின் இது. யாருனாலுமே ஒரு பிகினர் கூட இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி ஒரு கொஷின் தான் இது.
அதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, லாஸ்ட் ஒன் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு மச் கேரக்டர் நம்ம டேட்டாபேஸ் நேம் க்ரியேட் பண்ணும்போது அலவுடுன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64 கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம என்டையர் MySQL டேட்டாபேஸை நம்மகிட்ட டெலீட் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட கரெக்ட் சின்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா MySQL_drop_db. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SQL கிளாஸ் வச்சு நம்ம எப்படி ரோஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், குவரியால் ரிட்டர்ன் பண்ணப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். ஆப்ஷன் பி, வேர் கிளாஸ் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அதை வச்சு தான் நம்ம கண்டிஷன் கொடுத்து நமக்கு தேவையான இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நமக்கு வேண்டியதை மட்டும் எடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு ப்ரோக்ராம், அது வந்துட்டு வியூவோட அட்டாச்சாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் தாங்கிறது நம்ம ஸ்டோர்டு ப்ரோக்ராம்னுங்கிறத சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் பிளேசிங் கம்ப்யூட்டேஷன் SQL வியூவில் அதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். வீடியோ லாஸ்ட்டில் எத்தனை கரெக்ட் எத்தனை ராங்னு சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணக்கப்புறம் நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே அப்வர்ட்ஸ் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. ஏன்னா நிறைய கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே நல்லா எண்டு வரையும் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். இதில் வியூ ஸ்கோர்னு கொடுங்க. இப்போ என்னுடைய ஸ்கோர் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். 19 out of 20. ஒன்று தப்பாக இருக்குது. அது வந்துட்டு நான் எஸ்ன்னு கொடுத்தேன், மிஸ் மேட்ச் ஆகி நோன்னு தெரியாமல் டச் ஆகிடுச்சு. அது என்ன எத்தனாவது கொஷின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின். ஸோ கரெக்ட் ஆன்சர் எஸ். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருப்பேன். மற்றது எல்லாமே உங்களுக்கு கரெக்டானதாக தான் இருக்குது. இப்போ நான் வேகமாக உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் ஒன்க்கு எஸ்ஸு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்க்கு பார்த்தீங்கன்னா வியூங்கிறது வந்துட்டு ஒரு வர்ச்சுவல் இது தான். நெக்ஸ்ட்டு யூசர் ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. கரண்ட் டேட்டுக்கான ஆப்ஷன்ஸு, ஆர்டர் பை கிளாஸ் உடைய ஆர்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே உங்கள் இன்டர்வியூ டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேட்டா பேஸ்ன்னு உங்கள் இதில் மென்ஷன் பண்ணாவே உங்களுக்கு query எழுத சொல்லுவாங்க. எந்த MNCயாக இருந்தாலுமே query எழுத சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பேசிக்கான queries மட்டும்தான் எழுத சொல்லுவாங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய கோர்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட என்னோடய சேனலில் போய் பாருங்கள். இப்போ உங்கள் மெயிலுக்கு போயிட்டு மெயிலை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். எனக்கு வந்துருச்சு, உடனே வந்துருச்சு. நான் 1 minute கூட வெயிட் பண்ணல, அதுக்குள்ளேயும் வந்துருச்சு. இப்போது அந்த பிடிஎஃப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் PDF வந்திருக்கும். இதை LinkedIn ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்போர்ட்டர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்குக்கு எப்படி போகணுன்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக இந்த பார்ட். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டைட்டிலுக்கு சைடில் உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் தெரியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். மோருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நீங்கள் லிங்க்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.